நம்ம இந்த வீடியோவில் இந்த 2025ல் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸில் எந்தெந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ இல்லைனா மிக்ஸ்டு ரிவ்யூவாச்சும் பார்த்தீங்கன்னா வாங்கியும் அந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் இல்லைனா டிசாஸ்டரான படம் எது எதுன்னு சொல்லி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லிஸ்ட்டில் இருக்கிறது நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி. ஸோ இது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் மூவி. ஸோ எனக்கு புரியலை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ரீமேக் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டிருப்பாங்களான்னு தெரியலை. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 200 crores. ஸோ 200 கோடி போட்டு எடுத்துகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவங்க அவ்வளோ பெருசாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ லைக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 130 இல்லைனா 120 crores கொண்டு வந்திருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 135 crore கலெக்ஷன் தான் பண்ணுச்சு. ஸோ பரவாயில்ல, இந்த கண்டென்ட்டுக்கு இந்த படம் பண்ண கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா அதிகம் தான். ஓவராலாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃப்ளாப் தாங்க. லிஸ்ட்டில் அகெயின் இருக்கிறது நம்ம அஜித் சாரோட குட் பை டைக்லி தாங்க. அங்கே விடாமுயற்சி சொன்னால் அதே தாங்க. நம்ம இந்தியன் சினிமாவிலேயே எந்த ஒரு ப்ரொடியூசர் ஹவுஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 300 கோடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. ஸோ 300 crores கொடுத்து எடுக்கிறதுக்கு இந்த படத்தில் அப்படி என்ன கண்டென்ட் இருக்குது அந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா 230 crore கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது நம்ம எஸ்கேவோட மதராசி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 180 crore. ஸோ எனக்கு புரியலை, ஒரு சிவகார்த்திகேயோட மார்க்கெட்டுக்கு எதுக்கு 180 crore பட்ஜெட் போட்டாங்கன்னு. ஒருவேளை இவங்க லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனால் அவரோட அமரன் படத்தோட கலெக்ஷனை பார்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100 crore கிட்ட கொண்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க 180 crore கிட்ட போனது தாங்க பிரச்சனையே. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க வாங்குச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்லேயே 100 கோடி தான் கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ இது காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் தான் இருக்குது. இவங்க இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 100 crores கொண்டு வந்திருந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி ஹிட்டாக இருக்கும். ஸோ தியேட்ரிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம தனுஷ் சாரோட இட்லி கடைங்க. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 80 crore சொல்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு கிராமம், ஒரு சின்ன கடை அவ்வளோதான் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்து 80 crore எதுக்கு பட்ஜெட் போச்சுன்னே தெரில. ஸோ இந்த படம் ஃப்ளாப் ஆக பட்ஜெட்டாக ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லைங்க, கூட பார்த்தீங்கன்னா காண்டாராவோட கிளாஸ் விட்டாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக 100 கோடி கலெக்ஷன் கூட இதெல்லாம் கொடுக்க முடியலை. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மேபி 50 crore இருந்துச்சுன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைமில் 80 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருக்கும். ஸோ இந்த படம் ஃப்ளாப் ஆக காரணமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் தான்.